4.1 இரண்டாவது கணக்குமா, பின்வருவனவற்றின் காலம் மற்றும் வீச்சு ஆகியவற்றை காண்க. ஃபஸ்ட்டு y = sin × 7x. அது மாதிரி ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது என்ன பண்ணோன்னா, இங்கே ஜென்ரலாக எழுதிக்கிறேன். y = a × sin αx. இதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். நம்ம ஏன்றது தான் வீச்சில் இது எத்தனை மடங்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். வீச்சுக்கு என்ன போட போகிறோம், இதுக்கு காலத்துக்கு என்ன போட போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரியா சாமி? இப்போது ஃபஸ்ட்டு வீச்சு நான் அதுவும் ஜென்ரலாக எழுதிடுறேன்பா. வீச்சு = மாடுலஸ் ஆஃப் a. காலம் = π/2π/α. ஓகே சாமி? என்ன ஆல்ஃபா மாடுலஸ் ஆல்ஃபாவா? ஸோ இந்த வடிவத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் சாமி. வீச்சு = இதுக்கு வீச்சு போடலாம், அதுக்கப்புறம் காலம் போட்டுக்கலாம். இதை எப்படி நேராக போட போகிறோம். y = தான் இருக்குது, sin αx. எத்தனை சைன் இருக்குது? இங்கே ஒரு சைன். அப்போ வீச்சு மாடுலஸ் ஆஃப் a = மாடுலஸ் ஆஃப் 1 = 1. காலம் 2π/ஆல்ஃபாவா? 2π/ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன இருக்குங்க சாமி? ஆல்ஃபா எக்ஸ்னால் 7 இருக்குது. அவ்வளோதான், 2π/7. அடுத்தது இதுக்கு வீச்சு என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? 1 தானே இருக்குது. வீச்சு மாடுலஸ் ஆஃப் a = மாடுலஸ் ஆஃப் -1. மாடுலஸ்குள்ளே -1 இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும், +1. அடுத்தது காலம் 2π/ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? ஆல்ஃபா × x 1/3 இருக்குது. ஸோ இந்த வகுத்தல் இது என்ன சொல்லலாம்? 2 × இந்த வகுத்தில் பதிலாக பெருக்கல் போட்டோம்னா 3/, அப்படி சொல்லலாம்ல. 3/1 சொல்லாமல் தலைகீழாக போடணுமா? 3 2 6. அப்போ என்ன சாமி சொல்லணும்? 6π. ஓகே. அடுத்தது இதில் வீச்சு அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது 4 × sin ஆஃப் -θ = -sin θ. மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே வெளியே வந்துடணும் சாமி. -sin θக்கு பதிலாக 2x தான் போடணும். ஓகே, மைனஸ் முன்னாடி வந்துடும். ஆனால் காசை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான் வரணும். ஸோ வீச்சு இங்கே இதுதான் a நமக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் a = மாடுலஸ் ஆஃப் -4. மாடுலஸ்குள்ளே -4 இருந்தால் என்ன எடுக்கணும்? ப்ளஸ் எடுக்கணும். காலம் 2π/ஆல்ஃபாவுடைய மதிப்பு என்னது? 2. 2 2 கேன்சல் ஆகிடுச்சா? = x. ஓகே, வெரி சிம்பிள் சாமி. அடுத்தது 3வது கணக்கு. இதிலே பார்த்தலாம், வரைபடமாக பார்க்க போகிறோம். 0 < x < 6π எனும்போது y = sin ஆஃப் 1/3 × x-இன் வரைபடம் வரைக. இந்த வரைபடம் எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி சைனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். இப்போ 6πன்னு வந்ததுனால காலம் இதுதான் பீரியட் சாமி. எக்ஸனுடைய மதிப்பு இங்கே காலம் கூட எக்ஸின் = நீங்கள் பையன் போடலாம். காலம் x = 6πன்னு கூட போடலாம். ஓகே, இப்போது இந்த 1/3x இங்கே ஏற்கனவே வந்துச்சு இல்லையா? 6π இங்கே வந்திருக்குல்ல. ஸோ இதனுடைய படம் மோரல்லஸ் நமக்கு ஒன்று தான். இதெல்லாம் ஒன்று தலைகீழாக போடணும், ஏன்னா மைனஸ் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ எப்படி போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சைனுடைய படத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். சைனுடைய படம் நான் வரைபடம் முறையிலையும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே மதிப்பு தெரியல அதிலே வச்சு சொல்கிறேன்ப்பா. 6π வரைக்கும் வரணும் நமக்கு. +6π +0லேருந்து +6π வரைக்கும் வரணும் எக்ஸனுடைய மதிப்பு. இது +1, இது -1. இது எக்ஸ் அச்சில் எங்கே மீட் ஆகும்? 0 1π 2π 3π 4π 5π வந்துச்சு. இங்கே 6π. இதுதான் நமக்கு sin x. நான் ப்ளஸில் மட்டும் எடுக்கிறேன் சாமி. இதுதான் sin xனுடைய படம். 0ல் மீட் ஆகும். 0ல் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து எக்ஸனுடைய மதிப்பு. எக்ஸ் அச்சை எங்கே மீட் பண்ணுது? 0ல் மீட் பண்ணுது இல்லையா? பையில் மீட் பண்ணோம். ஒரு பையனுடைய மடங்களில் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பெரும மதிப்பு இதுதான் +1. இங்கே -1. இது +1 மேல் பக்கம், +1 கீழ்ப்பக்கம் -1.
இப்போ எனக்கு 1/3 இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இது பண்ணும்போது என்ன பண்ணோம்னா சைன் ஒரு பீரியடு அப்படின்னு சொன்னால் இது பெரும மதிப்பு வீச்சு சாமி. ஸோ இந்த இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இந்த பீரியட் அப்படிங்கிறதுனா ஏறி இறங்கி திருப்பி அதே புள்ளியில் மீட் ஆகணும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இங்கே ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா கீழே வந்துட்டு மேலே போகணும். இதான் ஒரு பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு பீரியட். எது வரைக்கும் இருக்குது? 2π வரைக்கும் ஒரு பீரியடு. காலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலம் எக்ஸ் ஈக்குவல் டு 2π. ஓகேவா? இப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாரு சாமி, 1/3 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இது n பைன்னா எத்தனை மடங்கு போய்கிட்டே இருக்கு இல்லையா, n பைக்கு ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இம்ப்ளைஸ் எக்ஸனுடைய மதிப்பு பார்த்தோம்னா எக்ஸனுடைய மதிப்பு வேணும்னா என்னுக்கு மதிப்பு ஒன்றும் இல்லையா, இந்த பீரியடுக்குள்ளே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்போ என்னுடைய மதிப்பு நம்ம 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறிடும்ல, 1 3 3 இங்கே 0ன்னு வந்துடும். இங்கே போடுறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு n/, இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்போ என்னுடைய மதிப்பு 0 வந்துச்சுன்னா எக்ஸனுடைய மதிப்புனா வரும், இது 0னா எல்லாமே 0 ஆகிடும். என்னினுடைய மதிப்பு 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல்னா வரும் 3πன்னு வரும். என்னோட மதிப்பு 2 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் எத்தனை பை, 3 2 6ன்னு வந்துடுமா, 6πன்னு வரும். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன், 6π வரைக்கும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ எங்கெங்கே மீட் ஆகணும் பாரு சாமி, 6π வரைக்கும் நம்ம போட்டோம். எங்கெங்கே மீட் ஆகணும், இது வரைக்கும் தான் கண்டிப்பாக போய் ஆகணும். எக்ஸனுடைய மதிப்பு 0வில் மீட் ஆகிடணும். 3πயில் அகைன் நமக்கு மீட் ஆகணும். அப்போ படம் இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால, சைனுடைய மதிப்பு ப்ளஸ் இருக்கிறதுனால படம் எப்படி போகணும் பாரு சாமி, 1க்கு தாண்டக்கூடாதுப்பா. இங்கே வந்துட்டு கீழே இறங்கி இந்த -1 தாண்டாமல் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, பரவாயில்ல, இங்கே முடியணும். ஓகே, இதுதான் படம் வரைய சொல்லியிருக்காங்க. வேணா திருப்பி இன்னொரு முறை வரையலாம். ஸோ 1π 2π 3π 4π 5π 6π. நமக்கு லிமிட்டு இது +1, இது -1. 3πயில் மறுபடியும் மீட் ஆகணும் நமக்கு. அப்புறம் 6πயில் மீட் ஆகணும். இந்த இது விட்டு தாண்டக்கூடாது, பெருமம் இதில் தான் வரணும் நமக்கு. அப்போ 0லேருந்து போயிட்டு இங்கே போய் அகைன் இறங்கி இந்த 0வில் போய் மீட் ஆகணும். இதுதான் சைன் ஆஃப் 1/3xனுடைய படம். ஓகே செல்லம், தீர்வு அதுதான். அப்போ தீர்வு காண்க, வரைபடம் வரைகிற மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சாமி. ஸோ தீர்வு தேவையில்லை. ஸோ இதுதான் இதனுடைய வரைபடம்.